அல்லேலூயா. நாம் மகிழ்ந்து களி கூறுவதற்கு கர்த்தர் ஏற்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து முடித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படிக்காக வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டீங்களா? லூக்கா 8வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா நற்செய்தி புஸ்தகத்துல 8வது அதிகாரம். இந்த வேத பகுதிகளை நாம் முழுமையாக வாசிக்கிறது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். 8வது அதிகாரம் 41 56 வரை உள்ள அந்த வேத வசனங்கள் அது உங்களுடைய வேத புஸ்தகத்துல வாசித்துக் கொள்ளுங்க. பிரெஞ்சில், தமிழ்ல, தெலுங்குல, இந்த மொழியில வைத்துக் கொண்டிருந்தாலும் Luc chapitre 8 verset 21 à 56 இந்த வேத பகுதியை எடுத்து நாம் வாசிக்கலாம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யபீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாமல் இருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபொழுது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவன் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் அவருக்கு அறிவித்தார். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அவர் வீட்டில் வந்தபொழுது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வர ஒட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே, எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே விசுவாசத்தினாலே நாம் பயங்களை மேற்கொள்கிறோம் என்கிற இந்த தலைப்பில தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். கடந்த பல வாரங்களாக இப்படி நாம் கடந்து செல்லக்கூடிய இந்த நெருக்கடியான இந்த சூழ்நிலையின் மத்தியில நம்மை விடுதலை ஆக்கும்படிக்கு, நம்மை பாதுகாக்கும்படிக்கு, நம்மை தப்புவிக்கும்படிக்காக தேவன் நமக்காக அநேக காரியங்களை அவர் செய்து வைத்து இருக்கிறார். அதை ஒவ்வொன்றாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். சென்ற வாரத்தில் நாம் தியானித்தோம், அன்பு, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லி. அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசம் பயத்தை புறம்பே தள்ளும். ஆமென். விசுவாசம் நமக்குள் வரக்கூடிய பயங்களை புறம்பே தள்ளும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு வேத வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த யபீருவை பார்த்து சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லி சொன்னார். காரணம், பயம் சாத்தானுடைய பெரிய ஒரு ஆயுதம். பயம் வேதனையானது. சாத்தான் அதன் மூலியமாக ஒரு மனுஷனுக்குள்ளாக நுழைந்து பல தீமையான விளைவுகளை அவர்களுடைய வாழ்க்கையில சாத்தான் அவன் கொண்டு வந்து விடுகிறான். அதே சமயத்துல அந்த பயம் வரும்பொழுது அது தனியாக வருகிறது இல்ல பாருங்க, அதனோடு கூட கவலைகள், வேதனைகள், திகில்கள்,
இன்னும் போன கோபங்கள், எரிச்சல்கள் எல்லாமே இந்த பயத்தின் அடிப்படையில தான் அது உண்டாகுகிறது. சாத்தான் அப்படியாக பயத்தை கொண்டு வந்து அதன் மூலியமாக அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை, சித்தங்களை நிறைவேற முடியாதபடிக்கு அவன் தடை பண்ணி விடுகிறான். வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்துல கடைசி அதிகாரம் 21வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல 8வது வசனம் 7வது வசனத்திலிருந்தே கூட அதை வாசிக்கலாம். 21வது அதிகாரம் 7வது வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அந்த வேத வசனம் சொல்லுகிறது, பயப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. பயப்படுகிறவர்களை யார் கூட ஒப்பிட்டு அங்க தேவன் சொல்கிறார் பாருங்க, அவிசுவாசக்காரர்களோடு ஒப்பிட்டு, அருவருப்பானவைகளை செய்கிறவர்களோடு ஒப்பிட்டு, கொலை பாதகர்களோடு, விபச்சாரக்காரரோடு, சூனியக்காரரோடு, விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இவர்களோடு ஒப்பிட்டு சொல்லப்படுகிற வார்த்தை, பயப்படுகிறவர்களும் அவர்கள் என்ன பண்ணுவார்களாம், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காமல் எரிகிற அக்கினியிலே அவர்கள் பங்கடைவார்கள். ஆனால் அந்த மேல் வசனம் சொன்னது ஜெயம் கொள்ளுகிறவனும். அல்லேலூயா. அந்த பயத்தை ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஆமென். அந்த பயத்தை மேற்கொள்ளும் பொழுது, அந்த பயத்தை ஜெயம் கொள்ளும் பொழுது அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. காரணம், பயம் நம்முடைய மனசுல யோசனை பண்ணி பாருங்க, பயப்படாத ஒரு மனுஷனும் கிடையாது இல்லையா? பயத்தின் வழியாக கடந்து போகாத சூழ்நிலைகள் எந்த ஒரு மனுஷனுக்கும் வரல அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த மனசுல அந்த பயம் வரும்போது, இருதயத்துல பயம் வரும்போது மன உறுதியை எழுந்து போய்விடுகிறோம் இல்லையா? சாத்தான் அந்த பயத்தை கொண்டு அந்த மனுஷனை அப்படியே கட்டி போட்ட மாதிரி ஒரு மாதிரி அசைய முடியாதபடிக்கு, சரியான விதத்துல சிந்திக்க முடியாமல், சரியான தீர்மானங்களை எடுக்க முடியாமல், குழப்பங்களை கொடுத்து தீமையான முடிவுகளை எடுக்கும்படிக்கு அவன் செய்து விடுகிறான். பல நேரங்கள்ல பாருங்க, நம்ம சமீபத்துல கேள்விப்பட்டிருக்கிற இந்த கேரளா தொழிலதிபர் துபாயில பெரிய ஒரு கோடீஸ்வரன், பெரிய கம்பெனிகளுக்கு அவர் முதலாளியாக இருக்கிறார். பெரிய பெரிய பிசினஸ்கள் எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் இந்த பொருளாதார வீழ்ச்சியினால வந்த அந்த பயத்தின் நிமித்தம் சின்ன வயதால் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போய்விடுகிறார். அரண்மனை போல வீடு இருக்கிறது, பெரிய குடும்பம் இருக்கிறது. குடும்பத்தாரால நம்பவே முடியல இவர் இப்படியாக தன்னுடைய உயிரை தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லி. காரணம், அந்த மனுஷனுக்குள்ளாக அந்த பயம் வரும்பொழுது அவனுடைய சிந்தனையை அது குழப்பி விடுகிறது. அவன் சரியான தீர்மானங்களை எடுக்க முடியாதபடிக்கு சாத்தான் செய்து விடுகிறான். அப்ப இன்றைக்கு ஒருவேளை பெரிய ஒரு பயமாக அப்படி இல்லாம இருந்தாலும், சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையில நம்ம பாருங்க, ஒரு பயம், எதை குறித்து பயம், ஒரு இருளை குறித்து பயத்திலிருந்து ஆரம்பித்து மரண பயம் வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு பயமாக இருந்தாலும் அது சாத்தானாலே அது வருகிறது. சின்ன பிள்ளைங்க அந்த இருளை பார்த்து பயப்படுவாங்க, அல்லது படிக்கிற பிள்ளைங்க அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படுவாங்க. குடும்பம் நடத்துகிறவர்கள் குடும்ப பாரம், குடும்ப பொறுப்புகளை நினைத்து பயப்படுவார்கள். அதுவும் இப்படியா இந்த நெருக்கடியான சூழ்நிலையில, இந்த கொள்ளை நோயின் மத்தியில நாம் கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல குடும்ப பெற்றோர்கள் தங்களுடைய வருமானத்தை குறித்து, எப்படி எதிர்காலத்தை குறித்து, இதையெல்லாம் குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். சரீர ஆரோக்கியத்தை குறித்து அநேகர் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த பயங்கள் எல்லாமே, ஒரு பயமும் இவைகள் தேவனிடத்திலிருந்து வருகிறது கிடையாது. அதை சாத்தான் அதை கொண்டு வருகிறான். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பயங்களையும் அவர் தம்முடைய சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென். அப்ப தேவ பிள்ளைகள் எந்த ஒரு சின்ன ஒரு காரியத்துக்காக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பண பிரச்சனை, ஒரு சரீர ஆரோக்கியம், அல்லது ஒரு கணவன் மனைவிக்குள்ள போராட்டம், அதை குறித்து எத்தனை பேர் பயந்து ஒவ்வொரு நாளும் வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்துல சமாதானம் இல்லை, இது எப்படி ஆகும், இது இப்படியே போனால் பிரிந்து விடுமோ அப்படின்னு சொல்லி அநேக போராட்டங்கள் மத்தியில கடந்து கொண்டு போயிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பயத்தை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். நான் இனி பயப்பட தேவையில்லை, பயத்தை என்னுடைய இருதயத்தில் அனுமதிக்க தேவையில்லை. சின்ன காரியங்களாக இருந்தாலும் சரி, பெரிய காரியங்களாக இருந்தாலும் சரி,
சாத்தான் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் மூலமா கொண்டு வரக்கூடிய அந்த பயங்களை நான் தடுத்து நிறுத்துவேன். ஆமென். கர்த்தர் என்னை ஜெயம் கொள்ளுகிறவனாக அவர் என்னை வைத்திருக்கிறார். ஆமென். அவர் என்னை அன்பு கூறுகிறபடியினாலே, என்னை அன்பு கூறுகிற கிறிஸ்துவினாலே நான் முற்றிலுமாய் ஜெயம் கொள்ளுகிறவனாக நான் இருக்கிறேன். ஆமென். நிகழ்காலம் சரி, எதிர்காலத்தில் நடக்க போகிற எந்த சூழ்நிலைகள் ஆனாலும் சரி, எல்லாவற்றிலும் நான் ஜெயம் கொள்ளுகிறவனாக நான் இருக்கிறேன். ஆமென். நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில யவீரு அந்த மனுஷன் ஜெப ஆலய தலைவனாக இருக்கிறான். கப்பர்நகூமில் இருக்கிற ஜெப ஆலயத்துல, யூதர்களுடைய ஜெப ஆலயத்துல ஒரு முக்கியமான பதவி அவனுக்கு. அந்த அந்த பதவி நிமித்தம் சமுதாயத்துல பெரிய அந்தஸ்து, அதனால பெரிய பெரிய ஆட்களோடு தொடர்பு. அவன் எப்பவுமே அவனுக்கு நேரமே இருக்காது பாருங்க. அது மற்றவர்களோடு சந்திப்பிலே அவன் இருந்து கொண்டிருப்பான். பெரிய பெரிய ஆட்களை சந்திக்கிறது, ஆலயத்தை ஒழுங்குபடுத்துகிறது, அந்த சாமியார்கள் கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த முக்கியமான வேலைகளிலேயே எப்பயுமே அவன் இருந்து கொண்டிருப்பான். இப்போ அவனுடைய வாழ்க்கையில அந்த பயப்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. அந்த சூழ்நிலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்கிற வார்த்தையை தான் நாம வாசித்தோம். அந்த 30வது வசனத்துல இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். 50வது வசனம், மன்னிக்கணும், 50வது வசனம். ஆமென். இப்ப இயேசு சொல்கிறார் அவனை பார்த்து, இவ்வளவு போராட்டமான ஒரு சூழ்நிலையின் மத்தியில பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அவள் நிச்சயமாக அவள் ரட்சிக்கப்படுவாள். அல்லேலூயா. ஏன் இந்த சம்பவத்தை எடுத்து நம்ம தியானிக்கிறோம் பாருங்க. பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல வைத்திருக்கிற அந்த அன்பு இந்த உலக பிரகாரமான அன்புகளில ஒரு உயர்ந்த ஒரு அன்பு இல்லையா? தாய் தன்னுடைய பிள்ளை மேல, தகப்பன் தன்னுடைய பிள்ளை மேல வைத்திருக்கிற அந்த அன்பு உயர்ந்ததாக சொல்லுகிறார்கள். பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிடும் பொழுது, ஒரு சின்ன ஒரு ஆபத்து, ஒரு சின்ன ஒரு தீமை, ஒரு விபத்து வந்துவிடும் பொழுது பெற்றோர்கள் எப்படி கண்ணீரோடு ஆண்டவரை தேடுகிறார்கள், அவர்கள் ஜெபிக்கிறார்கள் இல்லையா? அவருடைய வாழ்க்கையில அவருடைய எதிர்காலம் சரியா அமையுமா அப்படின்னு சொல்லி அவருடைய குடும்ப காரியங்களை குறித்தெல்லாம் பயப்படுகிறார்கள். காரணம், அவர்கள் அப்படியா அன்பை வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ அவர்களுக்கு ஏதாவது ஒரு தீமை வந்துவிடும் பொழுது அவருடைய இருதயத்துல அப்படியான ஒரு பயம் வந்துடுகிறது. அது தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தீமையாக இருந்தாலும் கூட சகித்துக் கொள்றது போல இருக்கும். ஆனா பிள்ளைகளுக்கு இப்படி வந்து விடுகிறது அப்படின்னு சொல்லி அந்த பயத்தினால அதிகமாக பாதிக்கப்பட்டு விடுகிறார்கள். ஆகினால் கூட பாருங்க, ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து ஈசாக்கை அவன் பலியிட சென்ற அந்த சம்பவத்தை குறித்து வேதம் சொல்லும்போது அவன் அந்த விசுவாசத்தினுடைய உச்ச கட்டத்தை அவனுடைய வாழ்க்கையில அவன் வெளிப்படுத்துகிறான். அல்லேலூயா. காரணம், அந்த பிள்ளையை அவன் கர்த்தருக்கென்று பலி கொடுக்கும்படிக்கு அவன் அந்த பயங்களை மேற்கொண்டு கர்த்தர் மேல இருக்கிற அந்த ஒரு விசுவாசத்தினால, அவருடைய வார்த்தையின் மேல இருக்கக்கூடிய ஒரு விசுவாசத்தினால, அவரை குறித்து அவன் அறிந்து வைத்திருக்கிற அந்த காரியங்கள் நிமித்தம் அவருடைய அன்பை குறித்து அவன் அறிந்து வைத்திருக்கிறான். அவர் எப்படியெல்லாம் தன்னை விசுவாசத்துல பலப்படுத்தி கொண்டு வந்து தன்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்கிறது எல்லாம் அவன் அறிந்து அதற்கு அந்த கீழ்ப்படிந்து அந்த செயலை சொல்லுகிறான். அதை உச்சக்கட்ட விசுவாசமாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த சம்பவம் பாருங்க, அவனுடைய பிள்ளை மரண அவஸ்தையில இருக்கிறாள். அதை குறித்த பயம் யவீருடைய இருதயத்தை நெருக்கி கொண்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு நாமும் கடந்து போகக்கூடிய எந்த ஒரு பய சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் நம்ம யவீரோடு கூட அதை நம்ம ஒப்பாக்கி கொள்ள முடியும், நம்ம ஒப்பிட்டு பார்த்து கொள்ள முடியும். அதனால்தான் இந்த சம்பவம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று பிள்ளை மேல வைக்கிற ஒரு அந்த அன்பின் நிமித்தம், இன்னொன்று மரண பயம். சாதாரண பயம் கிடையாது. இருக்கிற எல்லா பயங்களிலையும் மரண பயம் தான் ரொம்ப வேதனையானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மரண பயத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒன்று பிள்ளை என்கிற அந்த பெரிய ஒரு அன்பு, இன்னொரு பக்கம் மரண பயம் என்கிற பெரிய ஒரு பயம். அப்ப அதன் கீழே தான் எல்லா பயங்களும் எல்லா தேவைகளும் அதன் கீழே தான் அடங்கும். அப்ப இன்னைக்கு இந்த யவீருடைய சம்பவத்தை பார்க்கிறதன் மூலியமாக நம்முடைய எல்லா பயங்களுக்கும் தேவன் விலக்கி நம்மை அவர் காத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையிலும் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் செய்கிறார். எப்படியெல்லாம் தடைகள் வருகிறது, சாத்தான் எப்படியெல்லாம் பயங்களை கொண்டு வருகிறான், அதிலிருந்து யவீருவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பலப்படுத்தி அவனுக்கு நடக்க வேண்டிய இந்த அற்புதத்தை அவர் எப்படி செய்கிறார் என்கிறதுதான் இந்த சம்பவம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. சரி, இப்போ யவீருவும் அவனுடைய மனைவியும் தன்னுடைய மகள் வியாதியில பட்டு விழுந்து விட்டால் மரண அவஸ்தையில் இருக்கிறார். பல மருத்துவர்களை பார்த்திருப்பாங்க, பல பணங்களை எல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க. இப்போ முடிவா அவள் மனைவி சொல்லியிருப்பா, பாருங்க நம்ம நிறைய காரியங்களை முயற்சி பண்ணிவிட்டோம்,
இயேசுவை குறித்து நம்ம கேள்விப்படுகிறோம். அவரை போய் சந்தித்து அவர் இடத்துல தாழ்மையா கேட்டு அவரை நம்ம வீட்டுக்கு அழைத்து கொண்டு வாங்க, அவர் ஜெபித்தா நம்முடைய மகள் சுகமாகி விடுவாள் அப்படின்னு சொல்லி இருக்க முடியும். இப்போ யபீர் என்ன சொல்லியிருப்பான், இல்லம்மா நான் ஜபாலய தலைவனா இருக்கிறேன், பரிசேயர்கள் சதுசேயர்கள் நம்முடைய மத தலைவர்கள் அவர்கள்லாம் இதுல நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, அவங்க நம்ம மேல கோபப்படுவார்கள், அந்த அந்த பதவியிலிருந்தே நம்மை தள்ளிவிட கூட முடியும், பதவிக்கே ஒரு ஆபத்து வந்துவிடும், அதுவும் சமுதாயத்துல நான் இவர் ஒரு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறேன், பெரிய பதவியில் இருக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல வீடு நல்ல மனைவி எல்லாமே இருக்கிறது, நான் போய் இந்த இயேசுவை எப்படி தேடி போகிறது அப்படின்னு சொல்லி அவனிடத்துல பேசி இருக்க முடியும். இப்போ அந்த மனைவி சொல்லிருக்கலாம், ஒருவேளை பாருங்க அதே இந்த கப்பர்நகூம்ல தான் யோவான் 4வது அதிகாரம், அதை திருப்ப வேணா, அங்க ராஜாவுடைய அரண்மனையில வேலை செய்கிற ஒரு மனுஷன், அவனுடைய மகனும் அவன் மரண அவஸ்தையில இருக்கிறான். இப்போ அந்த ராஜாவின் மனுஷன் இயேசுவை தேடி சென்று அவன் சொல்லுகிறான், என்னுடைய மகன் மரண அவஸ்தையில் இருக்கிற, ஆண்டவரே நீங்க வாங்க, நீங்க கை வைத்தா அவன் சுகமாகுவான்னு சொல்ல, இயேசு சொல்லுகிறார், போ உன்னுடைய மகன் பிழைத்து இருக்கிறான் அப்படின்னு சொல்ல, அந்த ராஜாவின் மனுஷன் பாருங்க, இயேசு சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த வார்த்தையின் நிமித்தம் அவன் நம்பி அவனுடைய வீட்டுக்கு பாதி வழியில போய் கொண்டு இருக்கிறான். அவனுடைய வீட்டார் அந்த ராஜாவின் மனுஷனத்துல சொல்றாங்க, உன்னுடைய மகன் சுகமாகி விட்டான் என்று சொல்லி. அல்லேலூயா. அவன் கேட்கிறான், அவங்க வீட்டாரை கேட்கிறான், எத்தனை மணிக்கு சுகமானான் அப்படின்னு சொல்லி, 7ஆம் மணி வேலை, மதியம் கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு அவன் சுகமானான் அப்படின்னு சொல்ல, இயேசு அவனிடத்துல சொன்னார் இல்லையா, உன் மகன் பிழைத்து இருக்கிறான் என்று சொல்லி சொன்னாரு, அதே நேரத்தில் அவன் சுகமாயிருக்கிறான் அப்படிங்கிறதை அறிந்து அவன் இயேசுவை அவன் சந்தித்த அவன் குடும்பம் முழுவதும் அவர்கள் இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அது நடந்தது இந்த கப்பர்நகூமில. ஆமென். கப்பர்நகூமில இருக்கிற மனுஷன், அப்ப அந்த மனைவி சொல்லியிருப்பா, இயேசு கலிலேயாவில் இருந்து பேசின பொழுது கப்பர்நகூமில இருக்கிற அந்த ராஜாவின் மனுஷனுடைய மகன் குணமானானே, ஒருவேளை இயேசு நம்முடைய குடும்பத்துக்கும் அப்படி அற்புதம் செய்யலாமே, அவரை போய் சந்திங்க என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, 100க்கு அதிபதி மத்திய 8வது அதிகாரத்துல 100க்கு அதிபதியினுடைய அந்த சம்பவத்திலையும் அவன் இயேசுவை சந்திக்கிறான். அவனுடைய வேலைக்காரன் பலவீனமா இருக்கிறான், வியாதிப்பட்டு இருக்கிறான். இப்ப அவனுக்காக அவன் கேட்கிறான். அப்ப இயேசு சொல்லுகிறார், சரி வா நம்ம வீட்டுக்கு புறப்படுவோம், உங்க வீட்டுல நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான், இல்ல ஆண்டவரே, நீர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நானு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் என்னுடைய வீட்டிலேயே அவன் சுகமாகுவான் அப்படின்னு சொல்ல, கர்த்தர் அப்படியே வார்த்தையை அனுப்பி அவனை சுகமாக்கினார். இயேசு கிறிஸ்துடைய அதிகாரத்தை அவன் விசுவாசித்தான். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த வல்லமையை அவன் விசுவாசித்தான். அவர் ராஜா என்கிறதை அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா. ஆவிக்குரிய மண்டலத்தில் அவர் பேசக்கூடிய வார்த்தை சென்று தூரத்துல இருந்தாலும் சரி சமீபத்தில் இருந்தாலும் சரி அவர்களை குணமாக்கும் அப்படி என்கிறது. அந்த 100க்கு அதிபதி அவன் ஒரு யூத மனுஷன் கிடையாது, தேவனை அறியாதவன். அவன் அப்படி விசுவாசத்தை கண்டு இயேசு ஆச்சரியப்பட்டு, அவனுடைய விசுவாசத்தை போல இஸ்ரவேல் தேசத்தில் ஒருவனுக்கு அந்த விசுவாசம் இல்ல, பெரிய விசுவாசம் என்று சொல்லி அவனை பாராட்டுகிறார். அந்த 100க்கு அதிபதியும் இந்த கப்பர்நகூமில் தான் இருக்கிறார்கள். ஆமென். இப்போ இந்த யபீருடைய மனைவி இதெல்லாம் சொல்லியிருக்க முடியும், அவங்க 2 பேரும் பேசி இருக்க முடியும். இப்ப யபீரு தீர்மானமா ஒரு முடிவு எடுக்கிறான். சரி, நான் ஒன்று இயேசுவை தேடி போகணும், இல்லைன்னா என்னுடைய மகள் இறந்து போய் விடுவாள் அப்படின்னு சொல்லி அவன் இந்த 2 சாய்ஸ் நடுவுல தீர்மானம் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் கஷ்டப்படல பாருங்க. ரொம்ப அதுல பெரிய குழப்பம் இல்லை. ஒண்ணு இயேசுவை தேடி போகணும், இல்லைன்னு சொன்னா என்னுடைய மகளுடைய வாழ்க்கை அவள் மரித்து போய் விடுவாள். இது 2ல நீங்க ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி சொன்னா ரொம்ப கஷ்டம் கிடையாது. அவன் உடனே நான் இயேசுவை தேடுகிறதை நான் தெரிந்து கொள்கிறேன். அல்லேலூயா. இயேசுவை அவன் தேடி வந்தான். ஆமென். அநேகர் பாருங்க, அவங்க வியாதியின் படுக்கையில அல்லது சாபத்தின் மத்தியில அல்லது சத்துருடைய கிரியைகளின் மத்தியில பல விதமான பயங்களில சிக்கிக்கொண்டு அல்லது உலக இச்சைகளில பாவங்களில சிக்குண்டு உலக மாயையில பொய்யான வெற்றிகள், ஆனா அந்த தொழில் அதிபர் சொன்னா இல்லையா, பொய்யான வெற்றிகளை நம்பிக்கொண்டு அவர்கள் அதற்கு பின்னாடியே போய் கொண்டிருப்பாங்க. நான் செத்தாலும் இயேசு கிட்ட வரமாட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இல்லையா. பாரம்பரியத்தை பிடித்து கொண்டு நாம் வாசித்த அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அவர்களோடு அவர்களை ஒப்பிட்டு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படியா நான் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அப்படியா அழிந்து போனாலும் பரவாயில்ல, இயேசு விட்டு வரமாட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள்.
ஆனால் ஏன் அவருடைய படிப்பு, அவருடைய அந்தஸ்து, அவருடைய வேலை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய டைம் இல்ல, அல்லது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பாரம்பரிய பக்திகள் இல்லையா, அதையெல்லாம் விட்டுட்டு இயேசுவிடத்துல வருவதற்கு அவர்களுக்கு சங்கடமாக இருக்கும். நான் செத்தாலும் சாவேனே தவிர இயேசுவிடத்துல வரமாட்டேன் என்று சொல்லி தீர்மானமா இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனா நீங்க யபீரு பாருங்க, அவன் ஓடி அவன் இயேசுவிடத்திலே அவன் வருகிறான். 41வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யபீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்திலே விழுந்து, இயேசுவின் பாதத்திலேயே அவன் விழுந்து விட்டான். எந்த அளவுக்கு அவன் தன்னை தாழ்த்து கொண்டான் பாருங்க. அந்த ஊர்ல அவனை எல்லாருக்கும் தெரியும், ஜெப ஆலய தலைவன். டெய்லி அவனை பார்ப்பார்கள் ஜனங்கள். அவன் எல்லா ஜனங்களையும் அவனுக்கு தெரியும். அவன் பெரிய அந்தஸ்து உடையவன், பெரிய பதவி உடையவன், ஜனங்கள் மத்தியில பெரிய பேர் உடையவன். வந்து இயேசுடைய பாதத்திலே அவன் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருக்கிறாள், தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். மார்க் 5வது அதிகாரத்தில் இதே சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க என்ன சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் வந்து என்னுடைய மகள் மேல உங்களுடைய கையை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அப்பொழுது என்னுடைய மகள் சுகம் அடைவாள் அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சி கேட்கிறான் இல்லையா. அப்போ இது வந்து அவனுடைய விசுவாசம் ஒரு பெரிய விசுவாசமாக இல்லாம இருக்கலாம். 100க்கு அதிபதியை போல ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல ஆண்டவரே அப்படிங்கிறது போல, அல்லது இந்த ராஜா அரண்மனையில இருந்த அந்த மனுஷன் அவன் இயேசு பேசின ஒரு வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையை உறுதியாய் பிடித்து கொண்டு அதன்படியே நடக்கும் என்று சொல்லி விசுவாசித்து அவன் போனான். அப்படியே நடந்தது. இங்க யபீரு எப்படி கேட்கிறான், அவர்களை போல ஒரு பெரிய விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யபீரு நீர் வரணும், நீங்க வரணும், நீ வீட்டுல வரணும், வந்து என் மகள் மேல கைகளை வைக்கணும், அவள் சொஸ்தமாகவான். அப்ப பெரிய விசுவாசம் இல்லாம இருந்தாலும் ஓரளவுக்கு அவனுக்கு விசுவாசம் இருக்கிறது. இன்றைக்கு நீங்க விசுவாசத்துல எந்த அளவுல இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களுக்கு அவர் அற்புதங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எந்த விசுவாச அளவில் இருந்தாலும் அந்த அளவில் இருந்து அவர் உங்களை உயர்த்துவார். அந்த விசுவாசத்துல வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். அந்த விசுவாசத்தை வளரும்படிக்கு அவர் செய்வார், அதை பலப்படுத்துவார். அல்லேலூயா. இப்போ இயேசு புறப்பட்டு அவர் யபீருடைய வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். யபீரு கூட போகிறார். கூட ஜனங்கள், நிறைய ஜனங்கள் நெருக்கடித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த சமயத்துல வசனம் சொல்லுகிறது, 43வது வசனம், 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அந்த பெண் இரத்தப்போக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வியாதி, சமுதாயத்திலையும் சரி, கலாச்சார ரீதியிலும் சரி, மத அடிப்படையிலும் சரி, அது ஒரு தீட்டான ஒரு வியாதி. அந்த பெண்ணை யாரும் தொடக்கூடாது, அவளும் யாரையும் போய் தொடக்கூடாது, வெளியெல்லாம் பப்ளிக்கா அவள் வரக்கூடாது. இப்படியாக 12 வருஷமாக அவள் வியாதிப்பட்டு இருக்கிறாள். தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் செலவழித்து பல மருத்துவர்கள், பல டாக்டர்களை அவள் சந்திக்கிறாள். ஒருவராலையும் அந்த வியாதியை கட்டுப்படுத்த முடியல. வியாதி குறையவும் இல்லை. வசனம் சொல்லுகிறது அது மேலும் மேலும் அதிகமாகி கொண்டே மோசமாகி கொண்டேதான் போனதே தவிர அவள் சுகமான பாடு இல்லை. இப்ப இந்த சமயத்துல அவள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். யாரோ வந்து சொல்லி இருக்கிறாங்க, இயேசு நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிகிறவராய் இருக்கிறார், அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறார், குஷ்டரோகிகளை குணமாக்குகிறார், குருடர்களுடைய கண்களை திறக்கிறார். இதையெல்லாம் அவள் கேள்விப்பட்டாள். கேள்விப்பட்டு அவளுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு. அவர்கள் சொல்லி இருப்பார்கள், நீ போய் இயேசுவை தொட்டுடு, இல்ல அவர் உன்னை தொட்டு விட வேண்டும், நீ சுகமாகி விடுவேன். அப்ப அந்த பெண், சரி நான் இயேசுவை நேரடியா தொட முடியாது சொன்னா, நான் தீட்டான ஒரு வியாதி இருக்கிறவள், அப்ப நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா கூட நான் சொஸ்தமாகி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த கும்பல்ல வந்து எப்படியோ இயேசுடைய தொங்கலை அவள் தொட்டு விடுகிறார். அல்லேலூயா. அப்போ இயேசுவிடத்திலிருந்து அந்த வல்லமை அவருக்குள்ளிருந்து புறப்பட்டது. ஆமென். புறப்பட்டு அவளை அந்த வினாடியிலேயே, 12 வருஷமா வியாதி பிடித்திருந்த அந்த பெண் அந்த ஒரு வினாடியிலேயே அவள் சொஸ்தமானாள். இயேசு கிறிஸ்துடைய அந்த ஆடையின் தொங்கலை தொடுகிறது என்கிறது. அந்த தொங்கல் ஆடை தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. ஆமென். அப்ப அந்த வார்த்தையை நாம் அதிகமாய் தியானித்து, அதிகமாய் ஆராய்ந்து, அதிகமாய் விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது அந்த வார்த்தை மாம்சமாக அது மாறும். ஆமென். அந்த மாம்சம், அந்த வார்த்தை தொடக்கூடிய ஆசீர்வாதமாக, உங்கள் கைகளால தொடக்கூடிய ஆசீர்வாதமாக அது மாறும். தேவனுடைய வார்த்தையில இருக்கிற அந்த வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில புறப்பட்டு வந்து அதை செய்யும். ஆமென். சரி, இப்ப அந்த அற்புதம் நடந்து விட்டது. யபீரு போய் கொண்டிருக்கிறார்.
திரளான ஜனங்கள் நெருக்கடித்துக் கொண்டு, சீடர்களும் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் நெருக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசு நின்று விட்டு, யார் என்னை தொட்டது, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது அப்படின்னு சொல்ல, அந்த பெண் தான் மறைந்திருக்க கூடாது என்று சொல்லி அறிந்து அவள் வந்து இயேசுவின் இடத்துல எல்லாவற்றையும் அவள் சொன்னாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப எல்லாவற்றையும் சொன்னான்னு சொன்னால், இப்ப டைம் ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லையா? யவீரு அவருடைய இருதயத்துல திக்கு திக்கு என்று சொல்லி அடித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய மகள் கடந்து செல்லக்கூடிய ஒரு வினாடியும் மரணத்தை நோக்கி அவள் நடந்து கொண்டிருக்கிறார். இப்போ யவீரு என்ன நினைத்திருப்ப, என்ன இந்த அம்மா இப்பதான் வந்து தொட்டு அற்புதம் வாங்கணுமா, சரி அற்புதத்தை பெற்றுக் கொண்டாங்க, அப்படியே போக வேண்டியது தானே. இவரும் இயேசுவும் இந்த ஒரு சூழ்நிலை தெரியாம இந்த நேரத்தில் நின்று விலாவரியா கேட்டுக்கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள பயம், சத்துரு பயத்தை கொண்டு வருகிற முயற்சியில அவன் இருந்து கொண்டிருக்கிறான் இல்லையா? இப்போ அந்த 12 வருடமாக பெரும்பாலுள்ள அந்த ஸ்திரீ, அவள் ஏதோ ஆண்டவரே நான் உங்களை குறித்து கேள்விப்பட்டேன், நான் வந்தேன், நான் தொட்டேன், என்ன சுகமாகிட்டேன், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லல. அவள் தன்னுடைய முழு கதைகளை சொல்லுகிறாள். நம்ம வாசித்த அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா அதை எழுதல. இந்த பெண்ணு இயேசு கேட்டபோது தன்னுடைய சாட்சியை முழுசா எடுத்து சொல்லுகிறாள். ஆண்டவரே 12 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியா ஒரு வியாதி வந்தது, இந்த வியாதி போயிடும், நான் என்னமோ மாத்திரை மருந்து எடுத்து பார்த்தேன், ஒன்னும் முடியல, நாளானது வருஷமானது, நாளானது வருஷமானது, அது போகவே இல்லை ஆண்டவரே. என் இடத்துல இருந்த பணத்தை எல்லாம் அந்த டாக்டர் போய் பார்த்தேன், இந்த ஊர்ல பெரிய ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறார், அவரை போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எல்லா டாக்டரையும் போய் பார்த்தேன் ஆண்டவரே, ஒருவரும் என்னை சுகமாக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் என்னுடைய சரீரம் பலவீனப்பட்டது, ஒவ்வொரு நாளும் என்னுடைய அழகு என்னை விட்டு நீங்கி போனது, ஒவ்வொரு நாளும் எனக்கு அவமானத்தின் மேல அவமானம் வந்தது, ஜனங்கள் எல்லாம் என்னை அவமானித்தார்கள், நான் தீண்டத்தகாதவளாக ஒரு பாவியாகிய ஒரு ஸ்திரீயை போல நான் தள்ளப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி, இப்போ இப்படியா நான் 12 வருஷமா நான் ஓட்டிட்டேன் ஆண்டவரே. ஆனா ஒரு நாள் இந்த பக்கத்து தெருல இருக்கிறவன் அல்லது பக்கத்து தெருல ஒரு நண்பன் வந்து உண்மை குறித்து எனக்கு சொன்னான், நீங்க இப்படியா செய்றீங்களா அப்படின்றதெல்லாம் சொன்ன பொழுது அதை நான் கேள்விப்பட்டுட்டு அதை என்னுடைய இருதயத்திலேயே நான் வைத்துக் கொண்டேன். உன் மேல எனக்கு விசுவாசம் வந்து விட்டது. நான் சொன்னேன், எங்க வீட்டுல நான் இருக்கும் பொழுது நான் சொன்னேன், நான் போய் அவருடைய தொங்கலாடியை தொட்டால் நான் சுகம் ஆயிடுவேன், நான் போய் அவருடைய தொங்கலாடியை தொட்டா சுகம் ஆகிடுவேன், நான் போய் அவருடைய தொங்கலாடியை தொட்டா சுகம் ஆகி விடுவேன். இயேசுவால் என்னுடைய வியாதியை சுகமாக்க முடியும். இயேசு அற்புதங்களை செய்கிறவர். இயேசுடைய வல்லமை என்னுடைய சரீரத்துல வந்தால் போதும், என்னுடைய வியாதி சுகமாயிடும். இதையே நான் சொல்லிக் கொண்டிருந்த ஆண்டவரே, இப்படியே பல நாட்களை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன்னா, ஒரு நாள் நீங்க எங்க ஊருக்கு வந்தீங்க, நான் வந்து உம்மை தொட்டேன், இந்த அற்புதத்தை நான் பெற்றுக்கொண்டேன், உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி விலாவரியா அந்த பெண் சொல்லிக் கொண்டிருக்கிறார். யவீருக்கு பயம் பெருகி கொண்டிருக்கிறது. யவீருடைய மகள் மரித்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையை கற்பனை பண்ணி பாருங்க, யவீருடைய இருதயத்தை பாருங்க. இப்போ அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையிலேயே, 49வது வசனத்துல, இயேசு இப்படி பேசிக்கொண்டு இருக்கையிலேயே ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, யாரை நோக்கி? யவீருவை நோக்கி சொல்றான், உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அவன் எதுக்காக பயந்தானோ அது பயந்த மாதிரியே அவனுக்கு ஆகிவிட்டது. அவன் வந்து அவங்க வீட்டார் வந்து சொல்றாங்க, உன்னுடைய மகள் மரித்தே போய்விட்டான். ஐயோ, எவ்வளவு அவனுடைய இருதயத்தில் எந்த அளவுக்கு ஒரு பயம் நெருங்கி இருக்கும் இல்லையா? அநேகர் பாருங்க, ஆண்டவரிடத்துல நெருங்கி வருவார்கள், சபைக்கு வருவார்கள், அல்லது வந்து அவரிடத்துல ஏதாவது ஒரு நன்மையை தேடும்படிக்கு வருவார்கள். வரும்பொழுதுதான், வந்த பிறகு அநேகர் வரும்பொழுதே அந்த கடைசி நேரத்துல வாழ்வா சாவான்ற நேரத்துல தான் தேவனை தேடி சபைகளுக்கு வருகிறார்கள். சரி, ஆனால் ஒரு சிலர் அப்படி வரும்பொழுது அந்த சூழ்நிலை அப்பதான் அதிகமா மோசமாகுகிறது போல அப்படியாக சத்துரு அப்படியாக செய்து விடுகிறான். அவருடைய இருதயத்துல பயங்களும் அவிசுவாசங்களும் அதிகமாக வந்து தேவன் மேல இருக்கிற அந்த விசுவாசத்திலிருந்து அவர்கள் வழுவி போய் விடுகிறார்கள். ஆனால் இப்போ அந்த வார்த்தை, மரண வார்த்தை பாருங்க, அவர்கள் சொன்ன வார்த்தை மரண செய்தியை சுமந்து கொண்டு வருகிற ஒரு வார்த்தை. சாத்தான் அப்படிதான் மரண வார்த்தைகளை, பய வார்த்தைகளை பேசி இருதயத்துல பயத்தை கவ்வும்படிக்கு அவன் செய்து விடுகிறான். இப்போ அந்த வார்த்தையில இருக்கிற அந்த வல்லமை யவீருவை நோக்கி இப்படி வந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? அவர் சொன்னது மாத்திரம் இல்லாம, உன்னுடைய மகள் மரித்து போய்விட்டா அப்படின்னு சொல்லுகிறது மாத்திரம் இல்லாம, போதகரை இனிமேல வருத்தப்படுத்த வேண்டாம்,
அதனுடைய அர்த்தம் என்ன? அவரை விட்டுடுப்பா, அவர் ஃப்ரீயா அவர் போகட்டும், அவர் வந்தாலும் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அவனுடைய மகள் தான் மரித்து போய்விட்டாளே என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இப்ப இயேசு இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல இயேசுவிடத்துல அவர்கள் பேசவில்லை, எவர்கிட்ட தான் பேசுகிறார்கள். இயேசு இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல உடனே இந்த பக்கமாக திரும்பி எவரிடத்துல பார்த்து சொல்கிறார், எவ்விரு பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். ஆமென். விசுவாசம் உள்ளவனாய் இரு, பயப்படாதே, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். அல்லேலூயா. அந்த பயம் அவனை நோக்கி வருகிறது பாருங்க. பயம், அந்த ஆவி, அந்த வார்த்தையில் இருக்கிற ஆவி அவனை வருவதற்கு முன்பாக இயேசு சொல்கிறார் பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தை நீங்க இங்கிலீஷ்ல இல்ல பிரெஞ்சுல வாசித்து பாருங்க. fear not அப்படின்னு சொல்லப்படுகிறது. நுக்ரம்பா அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் அதுல அது உண்மையா அது சரியா எப்படி சொல்லணும்னாக்கா ஸ்டாப் த ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தை தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பயப்படாதே அல்லது பயந்து கொண்டிருக்காதே அப்படின்லாம் சொல்லாம அந்த பயம் வருது, அந்த பயத்தை தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். சொல்லிட்டு விசுவாசம் உள்ளவனாயிரு, பிலீவ் ஒன்லி, குரோசெல்மோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ எப்படி தமிழ்ல அப்படி வரல பாருங்க. விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொல்லல, விசுவாசிக்க மட்டும் செய்யு அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றாரு? அவன் பார்த்து பயத்தை தடுத்து நிறுத்து, பயத்தை நிறுத்து, பயத்தை எதிர்த்து நீ விசுவாசிக்க மட்டும் செய்ய, நீ வேற எதையும் செய்யாத, சந்தேகப்பட்டுடாத, மனசை விட்டுடாத, சோர்ந்து போயிடாத, துக்கம் இருதயத்துல வந்து விட்டுடாத, பயப்படாத அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டு விசுவாசம் உள்ளவனாய் இரு சொல்லி அடுத்தது சொல்லுகிற ஒரு முக்கியமான வார்த்தை அப்பொழுது. எப்பொழுது? விசுவாசத்தை தடுத்து நிறுத்தி, பயத்தை தடுத்து நிறுத்தி விசுவாசிக்க மட்டும் நீ செய்யும் பொழுது அப்பொழுது உன்னுடைய மகள் ரட்சிக்கப்படுவாள். அல்லேலூயா. உன் மகள் ரட்சிக்கப்படுவாள். பாருங்க, மரித்த மகளை போய் உயிர்த்தெழ செய்ய போகிறார். அதுக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார்? ரட்சிக்கப்படுவாள் அப்படிங்கிறதை சொல்லுகிறார். அப்போ ஒரு மரித்தவனை உயிர்த்தெழ வைக்கிறதும் ரட்சிப்பு தான். பாவத்திலிருந்து ஒரு மனிதனை விடுதலை ஆக்குகிறதும் ரட்சிப்பு தான். ஏன்னாக்கா பாவத்துல அவன் மரித்து போயிருக்கிறான், பாவத்துல மரித்து இருக்கிறவனை அவர் உயிர்ப்பிக்க செய்கிறார். ஒரு முடவனை குணமாக்குகிறதும் ரட்சிப்பு தான். ஒரு குருடனை குணமாக்குகிறதும் ரட்சிப்பு தான். ஒரு வியாதி பிடித்தவனை சுகமாக்குகிறதும் ரட்சிப்பு தான். ஒரு குஷ்டரோகியை சுகமாக்குவதும் ரட்சிப்பு தான். அப்ப இந்த ரட்சிப்பு என்கிற இந்த வார்த்தையில சகல ஆசீர்வாதங்களும் அதில் அடங்கி இருக்கிறது. ஆமென். அந்த ரட்சிப்புக்குள்ளாக எல்லா நன்மைகளும் நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா. சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை அவர் நம்மோடு கூட பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அந்த ரட்சிப்பு. ஆமென். நீங்கள் பெற்றிருக்கிற அந்த ரட்சிப்புல தேவன் சகல ஆசீர்வாதங்களையும் அதிலே வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க, எந்த கண்ணீரின் சூழ்நிலையில் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம், எந்த வேதனையின் மத்தியில அல்லது எதை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக ஒரு சில பயங்களில ஒரு சின்ன பயமாக இருக்கலாம் அல்லது பெரிய பயமாக இருக்கலாம். இப்படியா ஒரு ஆபத்து நடந்து விடுமா, இப்படியா இந்த தீமை நடந்து விடுமா, இப்படியா நாங்கள் கடன்ல மீள முடியாமல் நாங்கள் போய் விடுவோமா, அல்லது இந்த வியாதியிலே நாங்கள் மரித்து விடுமா, அல்லது எங்க அப்பாவுக்கு வந்த மாதிரி, எங்க பாட்டிக்கு வந்த மாதிரி, எங்க அம்மாவுக்கு வந்த மாதிரி எனக்கும் அதே வியாதி வந்து விடுமா, குடும்பமா அது வந்து விடுமா அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்ப இன்றைக்கு நம்மை நோக்கி வரக்கூடிய தேவனுடைய வார்த்தை பயப்படாதே, பயத்தை தடுத்து நிறுத்து, அந்த பயமுடைய இருதயத்தை நிரப்ப விடாதே, விசுவாசிக்க மட்டும் செய். அல்லேலூயா. அப்பொழுது வாழ்க்கை மாறும், அப்பொழுது வியாதியின் படுக்கை மாற்றப்படும், அப்பொழுது கடன் சூழ்நிலைகள் மாறி போகும், அப்பொழுது உன்னுடைய கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவு சமாதான உறவாக அது மாறும், அப்பொழுது உன்னுடைய குடும்ப பாரங்கள் விலகி இலகுவாக நீ நடத்துவாய். அல்லேலூயா. அப்பொழுது உன்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக அமையும், அப்பொழுது சாத்தானுடைய கிரியைகளிலிருந்து நீ ஜெயம் கொள்ளுவாய். கர்த்தர் சொல்கிறார் பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அவள் ரட்சிக்கப்படுவாள். அல்லேலூயா. சரி, அப்போ கர்த்தர் வேதத்துல
உலக பிரகாரமாக வந்து நீ பயப்படாதப்பா எல்லாம் நல்லா ஆயிடும் அப்படி சொல்லி தோல்ல இப்படி தட்டிட்டு போயிடுவார்கள். அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படி செய்கிறவர்களை நான் தவறா சொல்லல, மாறாக அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. பயப்படுகிறவன் இவன், அந்த சூழ்நிலைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவன் இவன், அந்த எதிர்காலம் தீமையாக போகிறது இவன். ஆனால் வந்து தோல்ல தட்டி எல்லாம் நல்லா ஆயிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆமென். அவன் எங்கெல்லாம் வேதத்துல பாருங்க 366 தடவை பயப்படாதே 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 என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, ஆராய்ச்சியில சொல்லுகிறார்கள். நீங்களும் எண்ணி பார்க்கலாம். ஆனால் அதுல முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கு அந்த அந்த காரியங்கள்லாம் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் சொன்னார் பாருங்க, எங்கெல்லாம் பயப்படாதே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் தேவன் கூடவே விசுவாசம் உள்ளவனாய் இரு அப்படிங்கிறதை அவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இங்கேயும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, பழைய ஏற்பாட்டிலும் சரி, அவர் நேரடியாக இங்கே எவர்கிட்ட சொன்னது போல பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு அப்படின்னு சொல்லி நேரடியாக சொல்லியிருப்பார். அப்படி எனக்கு பயப்படாதே என்று சொல்லி அவன் விசுவாசிப்பதற்கான காரியங்களை அங்கே சொல்லி இருப்பார். அல்லேலூயா. உதாரணத்துக்கு பாருங்க, ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் அந்த எதிரி ராஜாக்கள் அவர்களை போர் செய்து அவர் வீட்டுக்கு திரும்பி வந்து வெற்றியாக வந்திருக்கிறார். ஆனால் இப்ப பயந்து கொண்டு அவர் இருக்கிறார். 15வது அதிகாரம் முதல் வசனத்துல இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே. ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமே நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்லுகிறார், அவன் விசுவாசிப்பதற்கான ஆதாரத்தை அங்க சொல்லுகிறார். ஆமென். என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருப்பேன். ஆமென் ஆமென் ஆமென். தான் எப்படிப்பட்டவர் என்கிறதை வெளிப்படுத்துகிறார். அவனுக்கு என்னவாக இருக்கிறேன் என்கிறதை வெளிப்படுத்துகிறார். அவனுக்கு தான் என்ன செய்ய போகிறேன் என்கிறதை தேவன் வெளிப்படுத்துகிறார். இன்னொரு வசனம் ஏசாயா 41வது அதிகாரம், நமக்கு தெரிந்த வசனங்கள் பாருங்க. 41வது அதிகாரம் 10வது வசனத்துல அங்கேயும் மறுபடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசன வசனமாக தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. ஆமென். அதோடு சொல்லிட்டு ஆண்டவர் அப்படியே போயிடல. அவர் சொல்றார், நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். இங்க சொல்றாரு பாருங்க, நீ பயப்படாத. ஏன் நீ பயப்படக்கூடாது? நான் உன்னுடைய தேவன். ஆமென். நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். நான் உன்னை பலப்படுத்துவேன், நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன். ஆமென். நான் உனக்கு பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் சொல்றாரு. என்ன அந்த பலப்படுத்துவதுன்னு சொன்னா, விசுவாசத்துல பலப்படுத்தி. ஆமென். விசுவாசத்துல பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லிட்டு, என்னுடைய நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். தேவனுடைய நீதியின் வலது கரம் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். ஆமென். அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன்னுடைய தேவன். ஆமென். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால நான் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் அவர் அதனோடு கூட அவர்கள் விசுவாசிப்பதற்கு தேவையான அந்த காரியத்தையும் அவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். செப்பனியா புஸ்தகத்துல, உங்கள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல 1089வது பக்கம். அங்கே செப்பனியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 16-17 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே. இல்லையா, நீங்க உங்களுடைய வேத புஸ்தகத்துல இன்னைக்கு ஒரு ஆராய்ச்சியை செய்து பாருங்க. எங்கெங்கெல்லாம் பயப்படாதே என்று சொல்லி நீங்க வருதோ அங்கெல்லாம் நீங்க போய் வாசித்து பாருங்க. கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். உறுதியா இருப்பா, நம்பிக்கையை விட்டுடாதப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னு சொன்னா, அதுக்கு அவர் காரணத்தை சொல்லி அவர் சொல்லுகிறார். மனிதர்கள் சொல்லுகிறது போல அவர் சொல்லுகிறது இல்லை. என்ன, எதுக்காக நீ பயப்படாதே, எதுக்காக உன் கைகளை தளர விடாதே? அவர் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். ஆமென். அதை அவன் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அதை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. தேவன் அப்படி சொல்லி இருக்கிறார்னா அப்படியே அவர் செய்வார் என்கிறதை அவன் விசுவாசிக்க வேண்டும். உன் நடுவிலே அவர் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவர்.
அவர் ரட்சிப்பார். அவரால் முடியும் உன்னை விடுவிக்க, உன்னை தூக்கி எடுக்க, உன் வாழ்க்கையை சீரமைக்க, உன் குடும்பத்தை கட்டி எழுப்ப, இந்த கொள்ளை நோயினால உண்டான எல்லா பாதிப்பிலிருந்து உன்னை ரட்சித்து மீட்க, உன்னுடைய வியாதியிலிருந்து உன்னை ரட்சிக்க அவராலே முடியும். ஆமென். அவர் உன் பேரிலே சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்து இருக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? கல்வாரி சிலுவையில் அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார் பாருங்க. ஆமென். அவர் அதனுடைய அர்த்தம் என்ன? தம்முடைய குமாரனையே நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் அவர் செய்கிறது அதிக நிச்சயம். விசுவாசியுங்கள் அதை. ஆமென். பயத்தை அவர் எப்படி வெளியாக்குகிறார்? விசுவாசத்தின் மூலியமாக அவர் அதை துரத்துகிறார். ஆமென். என்னுடைய இருதயத்துல பயம் இருக்கிறது, நான் பயப்படவும் மாட்டேன் சொல்லுகிறதுனால பயம் போய்விடாது. இல்ல அந்த பயமான அந்த சூழ்நிலை, அந்த பக்கம் நான் போக மாட்டேங்கிறதுனால பயம் வராமல் இருக்காது. இல்ல அது குறித்து நான் மறுபடியும் யோசிக்க மாட்டேங்க, ஐயோ வேணாங்க அதை பத்தி பேசாதீங்க, அதை பத்தி பேசினாதாங்க பயம் வருது அப்படின்னு சொல்லுகிறதுனால பயத்திலிருந்து விடுதலையாக முடியாது. பயம் எப்ப விடுதலையாகும்? பயம் எப்ப துரத்தப்படும்? விசுவாசம் வரும்பொழுது பயம் துரத்தப்படும். அல்லேலூயா. விசுவாசம் எப்ப வரும்? தேவன் தன்னை குறித்து அவர் வெளிப்படுத்தும் பொழுதுதான் எனக்குள்ள விசுவாசம் வரும். ஆமென். எங்க வெளிப்படுத்தியிருக்கிறார்? தம்முடைய வசனத்தில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் வசனத்தில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்க இன்னைக்கு பாருங்க, இது ஏதோ ஒரு பொதுவான ஒரு வார்த்தையை போல நீங்க நினைத்துக் கொண்டிருக்காங்க. சீரியஸா நீங்க எந்த காரியத்திற்காக நீங்க பயந்து அந்த காரியத்தினால் நீங்க பயந்து அந்த சூழ்நிலை வழியா நீங்க போய் கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களை அந்த பயத்திலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும். ஆமென். அதை நீங்க விரும்ப வேண்டும். ஆமென். அதை அவர் விடுதலை ஆக்குவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வசனத்துல தம்மை குறித்து என்ன சொல்லி வைத்திருக்கிறார் அதை அறிந்து கொள்ளும் பொழுது விசுவாசம் உண்டாகும். ஆமென். தம்முடைய வசனத்துல என்னை குறித்து என்ன சொல்லி வைத்திருக்கிறார், நான் அவருக்கு என்னவாக இருக்கிறேன், அவர் எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் அப்படிங்கறத அறிந்து கொள்ளும் போது எனக்குள்ள விசுவாசம் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில என்னை குறித்து அவர் எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார், எனக்கு அதை செய்ய அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார், என்னை அவர் அன்பு செய்கிறார் என்கிறதை எல்லாம் நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது எனக்குள்ளாக விசுவாசம் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. மறுபடியும் அந்த எபிரேயருடைய சம்பவத்துக்கு வாங்க. அப்போ இயேசு லூக்கா 8வது அதிகாரத்துல எபிரேயரை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ எபிரேயரு எப்படி பயப்படாம இருக்கிறது, எபிரேயரு எப்படி விசுவாசமா இருக்கிறது? அவனே ஒரு குறைவான ஒரு விசுவாசத்தோடு தான் இயேசுவை தேடி வந்தான். இப்போ எபிரேயரை பார்த்து நீ பயப்படாதன்னு சொன்னா எப்படி பயப்படாம இருக்கிறது? நீங்க கூட இந்த கேள்வியை கேட்கலாம் இல்லையா? எனக்கு தானங்க தெரியும், நான் தானே போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை, நீங்க சும்மா பயப்படாம இருங்கன்னு சொன்னாக்கா எனக்கு தான் நான் அந்த வேதனை வழியா போய் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எவ்விரு கேட்டு இருப்பான். நீங்களும் ஒருவேளை கேட்க முடியும். அப்ப கர்த்தர் அங்க அவன் யோசனை பண்ண அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவனுடைய அற்புதத்தை தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி அவனுடைய விசுவாசத்துக்கு விரோதமா அந்த பயமூட்டுகிற சூழ்நிலை பெருகுவதற்கு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய சம்பவம் ஒரு தடையாக இருந்தது என்று சொல்லி அவன் நினைத்துக் கொண்டிருப்பான். இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சம்பவத்தை அதற்காகவே அவர் செய்து காட்டினார். அவனுடைய கண்களுக்கு முன்பாகவே அது நடந்தது. ஆமென். அதனால சுவிசேஷ புஸ்தகத்துல எபிரேயருடைய சம்பவத்துல நடுவுல இந்த சம்பவத்தை இணைத்து அது எழுதப்பட்டிருக்கிறது. அது அந்த வரிசையில தான் அது நடந்தது. ஆமென். இப்ப கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகளை குறித்து அக்கறை இல்லாதவராக இல்லை. நீங்க கடந்து போகிற பயத்தின் சூழ்நிலைகளை குறித்து அக்கறை இல்லாதவராக இல்லை. அதன் நடுவுல உங்களுடைய விசுவாசத்தை அவர் பலப்படுத்துகிறார். ஆமென். அதன் நடுவுல உங்களுடைய பயத்தை நீங்களே துரத்தும்படிக்கு அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் இந்த சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ இடத்துல 3 காரியங்களை தேவன் செய்தார். அந்த 3 காரியங்கள் வழியாகத்தான் எவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பயங்கள் விலகி அவனுக்குள்ள விசுவாசம் உண்டாக போகிறது. ஒன்று, இயேசு கிறிஸ்துடைய வல்லமை அந்த பெண்ணிடத்திலிருந்து அந்த இயேசு கிறிஸ்துடைய வல்லமை அவரிடத்திலிருந்து அந்த பெண்ணிடத்துக்கு சென்றது என்கிறதை இயேசு அங்க குறிப்பிடுகிறார். 2வது, அந்த பெண்ணை பார்த்து மகளே அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறார். 3வது, உன்னுடைய விசுவாசம் உன்னை
குணமாக்கினது, நீ சமாதானத்தோடு போ என்று சொல்லி இந்த 3 காரியங்களை சொல்லுகிறார். அப்ப இன்றைக்கு நான் கடந்து போகிற இந்த சூழ்நிலையில எப்படி பயத்தை நான் மேற்கொள்ளுகிறது, எப்படி நான் என்னுடைய விசுவாசத்தை பெருகி அந்த பயத்தை மேற்கொள்ளுகிறது? ஏன்னா நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு ஆகும். ஆமென். பயத்தை நீ ஜெயம் கொண்டால் உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். நீ விசுவாசித்தால் தேவனுக்கு பிரியமாய் இருப்பாய். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே ஆகும். ஆனா அந்த விசுவாசத்தை தடைப்படுத்துவதற்கு தான் பயம் வருகிறது. இப்ப அதை எப்படி மேற்கொள்கிறது? 3 காரியங்களை பார்த்து நாம் முடிக்கலாம். முதலாவதாக எபேசியர் 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 3வது அதிகாரம் 12வது வசனம். அல்லேலூயா. பயங்களை கர்த்தர் துரத்தி அடித்துக் கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. 12வது வசனம், எபேசியர் 3வது அதிகாரம் 12வது வசனம். அவரை சொல்லப்படுகிறது, இயேசுவை. அப்ப அந்த இயேசுவைன்றது போட்டு வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆமென். இயேசுவை பற்றும் அந்த விசுவாசத்தினால எனக்கு தைரியமும் திட நம்பிக்கைன்னு சொன்னா உறுதியான ஒரு எதிர்பார்ப்பு, உறுதியான எதிர்பார்ப்பும் தேவனிடத்துல சேருகிற அந்த சிலாக்கியமும், தைரியமா போய் ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபத்துல போய் கேட்பதற்கு ஒரு விசுவாசம் வேண்டும். அது எப்படி வருகிறதா? இயேசுவை பற்றும் அந்த விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. அப்போ என்னுடைய அந்த பயந்த அந்த சூழ்நிலையில தேவனுடைய பிரசன்னத்தை நான் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய அந்த பயப்படுகிற அந்த பிரச்சனையின் மத்தியில உங்களுடைய இந்த தனிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ன? வியாதியை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? பிள்ளையை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களா? பிள்ளையுடைய படிப்பை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? அல்லது உங்களுடைய குடும்ப பிரச்சனையை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களா? அப்ப அது தனிப்பட்ட காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு பொதுவா இயேசுவை விசுவாசிக்கிறது, பொதுவா அவர் நல்லவர், பொதுவா அவர் பெரியவர், அதையெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய பயப்படுகிற சூழ்நிலை என்ன, அதை எடுத்து நீங்க எழுதி கொண்டு இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். ஆமீன். அப்ப அந்த சூழ்நிலையில தேவ பிரசன்னத்தை கொண்டு வர வேண்டும். அந்த இடத்துல தேவனுடைய வல்லமையை விளங்க பண்ண வேண்டும். ஆமீன். அந்த இடத்துல தேவன் இறங்கி வர வேண்டும். உங்க பிரச்சனையின் மத்தியில தேவன் இறங்கி வர வேண்டும். ஆமீன். சங்கீதம் 56ல வேகமாக ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். சங்கீதம் 56 3வது வசனம். ஹல்லேலூயா. நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். ஆமென். தாவீது சொல்லுகிறார், நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான், உலகம் எனக்கு என்ன செய்யும். ஆமென். அங்க என்ன சொல்கிறார்? நான் பயப்படுகிற நாளில உம்மை நம்புவேன் சொல்லும் பொழுது தாவீது எப்பவுமே தேவனை நம்புகிற ஒரு மனுஷன், தேவனை விசுவாசிக்கிறவர், தேவனை எப்பவுமே தேடக்கூடியவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அந்த பயம் சொல்லிட்டு அந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது விசேஷமாக நான் தேடுவேன் என்கிறது அங்க சொல்லுகிறார். கருத்தா அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்காக, ஒரு வியாதிக்காக, அந்த வியாதியா அதற்காக நான் தனிப்பட்ட விதத்துல தேவனுக்கு நேரத்தை கொடுத்து என்னுடைய வியாதியை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார், என்னுடைய வியாதியை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம், என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய அந்த நெருக்கடி, இந்த கொள்ளை நோயின் மத்தியில் போய் கொண்டிருக்கிறேனே, என்னுடைய பொருளாதாரத்தை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படி என்கிறத அவருடைய வார்த்தையில நான் சென்று தேடுவது. ஆமென். அல்லேலூயா. நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன், உம்மை நான் தேடி நான் வருவேன், அந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக. ஆமென். வார்த்தையில தேவன் என்ன வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப அந்த வார்த்தையில உங்களை குறித்து, உங்களுடைய சூழ்நிலையை குறித்து, உங்களுடைய பிரச்சனையை குறித்து தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அதுதான் தேவ பிரசன்னம். ஆமென். தேவ பிரசன்னம் இப்படின்றது கிடையாது. தேவ பிரசன்னம் இல்ல, தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவர் தம்மை வெளிப்படுத்துவதுதான் தேவ பிரசன்னம். ஆமென். என்னுடைய குறிப்பிட்ட இந்த சூழ்நிலையை அவர்
அதுல எனக்கு உதவி செய்கிறவராக, அதை செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராக, அதை எனக்காக செய்வதற்காக எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார், எனக்காக அதை செய்வதற்கு எவ்வளவு ஆயத்தமாய் இருக்கிறார் அப்படி என்கிறத நீங்க வசனத்திலிருந்து அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நீங்க அந்த தேவ பிரசன்னத்தை அந்த சூழ்நிலையில கொண்டு வருகிறீர்கள். ஆமென். தேவனோடு கூட நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். ஆமென். நான் தேவனை தேடும் பொழுது தேவன் எனக்கு வெளிப்படுவார், தன்னை வெளிப்படுத்துகிறார். பொதுவா தேவன் நல்லவர், பொதுவா எனக்கு உதவி செய்வார். ஆண்டவரே பொதுவா என்ன குணமாக்குங்க, கடவுள்னு சொன்னா பொதுவா என்ன குணமாக்கணும், கடவுள்னு சொன்னா என்ன பொதுவா கடன் பிரச்சனை இருந்து தீர்த்து வைக்கணும், பண்ண மாட்டார். அவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கி வர வேண்டும். ஆமென். அப்ப தாவீது சொல்லுகிறார் பாருங்க 116வது சங்கீதத்துல, அல்லேலூயா, 56ல நம்ம வாசித்தோம். இப்ப 34வது சங்கீதத்தை எடுங்க, மன்னிக்கணும், 34வது சங்கீதத்துல 4வது வசனம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமென். அல்லேலூயா. அப்போ எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இன்னைக்கு நீங்க எந்த பயத்துல போய் கொண்டிருக்கீங்க? அந்த தனிப்பட்ட பயத்திற்காக நீங்க தேவனை தேடி இருக்கிறீங்களா? தேவனை தேடி இருக்கிறீங்களா சொல்லி சொன்ன அர்த்தம் அதை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறது என்கிறத தேடி இருக்கிறீங்களா? அதை குறித்து தேவன் தம்முடைய வல்லமை என்ன, நம்ம மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு என்ன, சிலுவையில் அதற்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் என்கிறத தனிப்பட்ட விதத்துல இந்த வேதத்துல நீங்க சென்று ஆராய்ந்தீர்களா? இல்ல. நம்ம பொதுவா ஜனங்கள் நம்ம என்ன பண்ணி விடுகிறோம், ஒரு ஜெபிச்சிங்களா பிரதர், ஜெபிச்சிங்களா சிஸ்டர், வியாதியா இருக்காம ஜெபிச்சுட்டேன், நீங்களும் கொஞ்சம் ஜெபிச்சிங்க, எல்லாமே நீங்களும் ஜெபிக்கிறது தான், நானும் ஜெபிக்கிறது தான். ஆனால் ஒருவேளை ஊழியக்காரர்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த பயம் அங்க விலகணும், அந்த பயத்தின் ஆவி அங்கிருந்து விலகும். ஆனா உங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாகணுமே இல்லையா? ஊழியக்காரர்கள் ஜெபித்து உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்க முடியாது. ஒருவேளை அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும். ஆனால் நீங்க உங்களுடைய அந்த தனிப்பட்ட அந்த பயத்திற்காக தேவனை நீங்கள் தேட வேண்டும். ஆமென். தேவனுடைய வார்த்தையை தேட வேண்டும், தேவனுடைய வசனத்தை தேட வேண்டும். அல்லேலூயா. அதுல அவர் என்ன சொல்லி இருக்கிறார், அதிலிருந்து அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதுல அந்த வசனத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில வல்லமை பாய்ந்து வரும். இல்லாவிட்டா அந்த பயத்தோட நான் வாழ்ந்து கொண்டு போயிடுறேன், அந்த வியாதியோட வாழ்ந்து கொண்டு போயிடுறேன். ஊழியக்காரர் ஜெபித்தார், ஒன்னும் சுகமாகல, வல்லமை இல்ல போல. வல்லமை அங்கெல்லாம் இல்ல, வல்லமை இங்கே தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளையுடைய வாழ்க்கை மாறணும், அதற்காக வசனத்தை தேடி இருக்கிறீங்களா? அதற்காக தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் தேடி இருக்கிறீங்களா? என்னுடைய பண கஷ்டம் மாறணும், அதற்காக வசனம் என்ன சொல்லுகிறது, தேவனுடைய சித்தம் என்கிறது நம்ம தேடி இருக்கிறோமா? இன்றைக்கு அதை தேடும்படிக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. அதுதான் இயேசுவை பற்றும் அந்த விசுவாசம். அல்லேலூயா. அப்போ அதுல எனக்கு தைரியம் உண்டாகும். ஆமென். தேவன் எவ்வளவு பெரியவரா இருக்கிறார், இந்த குறிப்பிட்ட காரியத்துல கூட எனக்கு உதவி செய்யறதுக்கு அவர் பெரியவரா இருக்கிறார். ஆமென். இந்த குறிப்பிட்ட காரியத்துல எனக்கு நன்மை செய்வதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். இந்த குறிப்பிட்ட காரியத்துல எனக்கு உதவி செய்ய அவர் விருப்பமா இருக்கிறார் என்கிறத அவருடைய வசனத்திலிருந்து அறிந்து கொள்ளும் போது தைரியம் உண்டாகிறது. ஆமென். திட்ட நம்பிக்கை உறுதியா என்னால் எதிர்பார்க்க முடியும். பொதுவா எதிர்பார்க்கிறது இல்லை. நான் சபைக்கு போட்டா நான் குணமாக்கி விடணும், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டாக்க எனக்கு இந்த நோயை எனக்கு குணமாக்கி விடணும், இல்ல, எனக்கு திட நம்பிக்கை உண்டாக வேண்டும். ஆமென். அப்போதான் நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேங்கிற ஒரு உறுதி, அது நிமித்தம் ஆண்டவரை எனக்கு செய்யுங்க அப்படிங்கிறதை நீங்க அவருடைய சமூகத்துல போய் தைரியமா கேட்க முடியும். ஆமென். ஆண்டவரே நீங்க வசனத்துல இப்படி சொல்லி இருக்கிறீங்களே, எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அப்போதான் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு அவரை நம்புவீர்கள். நம்புவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் இல்லாமல் இருந்தாலும் நம்பிக்கையோட அவரை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். அதுதான் தாவீது சொல்கிறார், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை நான் புகழுவேன். ஆமென், ஆமென், நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி. ஆமென். அப்ப அந்த வசனம் வரும்பொழுது தேவனுடைய வசனத்தினுடைய பிரவேசம் இருதயத்தில் வெளிச்சத்தை அது உண்டு பண்ணுகிறது. அல்லேலூயா. சரி, முதல் காரியம். அப்போ தேவனை நான் தேடுவேன். அந்த சமயத்துல அந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக உபவாசம் இருந்தோ அல்லது நான் அவருக்கு நேரத்தை கொடுத்து அந்த காரியத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்கிறத வசனத்திலிருந்து வார்த்தையிலிருந்து நான் தேடுவேன். நான் தேடி அவரை அந்த வசனத்தின் நிமித்தம் அவரை நான் புகழுகிறேன். அவருடைய அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, ஏற்ற சமயத்தில் அந்த சகாயத்தை நான் பெற்றுக்கொள்ள,
அவருடைய கிருபாசன தண்டையில அந்த இறக்கும்படிய அந்த தேவனுடைய அந்த சமூகத்துல நான் தைரியமாக என்னால் போக முடியும். எனக்கு வார்த்தை எனக்கு ஆதாரமாக அவர் கொடுத்து விட்டார். ஆமென். வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார். அல்லேலூயா. வசனத்தை எனக்கு அவர் கொடுத்து விட்டார். அதை நான் உறுதியாய் பிடித்துக் கொண்டு நான் கேட்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வல்லமை அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயுடைய வாழ்க்கையில விளங்கினது போல உன்னுடைய வாழ்க்கையில விளங்கும் எவ்விரு. நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா. சரி, இரண்டாவதாக அப்படியான அந்த சூழ்நிலையில நம்ம கடந்து செல்லும் போது அந்த பயத்தை எப்படி மேற்கொள்கிறது? இப்போ நீங்க அதற்காக உபவாசம் இருந்தீங்க, இல்ல அதற்காக தனிப்பட்ட நேரத்தை கொடுத்தீங்க, என் கணவர் மாறணும், அதுக்காக தனியா நேரத்தை கொடுத்திருக்கிறீங்களா? அதுக்காக வசனத்தை ஆராய்ந்து அதற்காக ஆராய்ந்து பார்த்து என் கணவனை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், என் மனைவியை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், அதுக்கு நம்ம நேரத்தை கொடுக்கல. பாருங்க, பாஸ்டர் ஜெபித்துக் கொள்ளுங்க, நான் ஜெபிச்சுட்டேன், நானும் டெய்லி ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறேன், அதெல்லாம் போதும். இப்போ அப்படி வசனத்திலிருந்து அவரை நான் ஜெபிக்க வேண்டும். ஆமேன். வசனத்திலிருந்து அவரை நான் புகழ வேண்டும். ஆமேன். அதுதான் அந்த பிரசனத்தை அவருடைய உங்களுடைய பிரச்சனையின் மேல கொண்டு வருகிறது. சரி, இப்போ உங்களுக்குள்ள ஒரு தைரியம் உண்டாகி விட்டது, திட நம்பிக்கை உண்டாயிருக்கிறது, அவருடைய சமூகத்துல நெருங்கி வரக்கூடிய போய் ஜெபிக்கக்கூடிய அந்த சிலாக்கியம் உங்களுக்கு உண்டாகி விட்டது. இப்படி வரும்பொழுது சாத்தான் என்ன பண்ணுகிறான்? அவன் உங்களுடைய இருதயத்துல குற்றப்பழி உணர்வை, பாவத்தை அவன் சுட்டிக்காட்டி உங்களை குற்றப்பழி உணர்வுக்குள்ளாக அவன் தள்ளுவான். இது நீங்க அனுபவிக்க முடியும். நீங்க இந்த சூழ்நிலை வழியாக நீங்க போகும் பொழுது அது நீங்க நிச்சயமாக அனுபவிக்க முடியும். ஆமாப்பா, தேவனுடைய வார்த்தை சொல்லுதுதான். ஆமா, தேவன் பெரியவர் தான். ஆமா, அவர் சிலுவையில உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் தான், அதனால ஆசீர்வாதங்கள்லாம் சம்பாதிச்சு இருக்கிறது தான், அதெல்லாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தான். ஆனா நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாவம் செய்த இல்லையா? போன மாசத்துல ஒரு பாவம் செய்தியே, அல்லது நேத்து இந்த பாவம் செய்தல, அதனுடைய விளைவு தான் இது. இப்ப நீ இது மாறுனா அது எப்படி மாறும்? பயம் உனக்கு அதனாலதான் வந்தது, உனக்கு அந்த சூழ்நிலை அதனாலதான் வந்தது. நீ 4 வருஷத்துக்கு முன்னாடி நீ சந்திய அதனுடைய விளைவை தான் இப்ப நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற. அப்படிங்கிறத சாத்தான் குற்றப்பழி உணர்வை இருதயத்திலே அவன் கொண்டு வந்து விடுவான். அந்த பாவம் இருதயத்தில் இருக்கும் பொழுது, அல்லது பாவத்தின் நிமித்தம் குற்றப்பழி உணர்வு நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது நீங்க தைரியமாக தேவனை விசுவாசிக்க முடியாது. விசுவாசி தான், உங்கள் பெயர் விசுவாசி, என்னுடைய பெயர் விசுவாசி, ஆனால் அந்த விசுவாசத்தை செயல்படுத்த முடியாது. தைரியம் இருக்காது. பாவம் இருக்கிற இடத்துல தைரியம் இருக்காது. நீங்க ஒரு திட நம்பிக்கை அங்க வராது. தேவனிடத்துல தைரியமா போய் அப்பா இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்க அப்படிங்கிற ஒரு உறுதி உங்களுக்குள்ள வராது. சாத்தான் அப்படியாக கொண்டு வந்து விடுவான். இப்போ எனக்கு அதுல இருந்து விடுதலை கொடுக்கிறது எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். ஆமென். எடுத்து வாசிங்கள் எபிரேயர் 2வது அதிகாரத்துல தைரியம் எப்படி வருகிறது, பயங்கள் எப்படி விலகி ஓடுகிறது, விசுவாசம் எல்லா சூழ்நிலைகளிலும் எப்படி எனக்குள்ளாக வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்திற்குள்ளாக உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளும் பொழுது. ஆமென். 20வது வசனம் சொல்லுகிறது, அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. ஆமென். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினாலே எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ, அவள் ரத்த போக்குள்ள அந்த ஒரு வியாதி, தீட்டான ஒரு வியாதி இல்லையா? தீட்டான ஒரு வியாதி. அந்த பெண்ணை எவருக்கு நல்லா தெரியும். 12 வருஷத்துக்கு முன்னாடி ஜபாலயத்துக்கு போக்குமா வருத்தமா இருந்த பெண்ணு, அவ என்ன பாவம் செய்தாலும் தெரியல. அவருடைய வாழ்க்கையில இவ்வளவா பெரிய ஒரு வியாதி வந்து விட்டது. சமுதாயமே வெறுக்கக்கூடிய அவமானத்துல போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யாருக்குமே அவளை பார்க்கவே சகிக்கல. என்ன பாவத்தை செய்தாலோ அதுதான் யவீருடைய இருதயத்துல அவளை குறித்த ஒரு படம் இருக்கும். இப்ப இயேசு அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ அந்த பெண்ணை பார்த்து மகளே என்று சொல்லி கூப்பிடுகிறார். அல்லேலூயா. யவீருக்கு எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருந்திருக்கும். அவ தீண்டத்தகாத ஒரு வியாதியுடைய தீட்டுள்ளவள், பாவியான ஒரு ஸ்திரீக்கு அடையாளமா இருக்கிறா, அந்த பாவத்துக்கு அடையாளமா இருக்கிறா. அவளை மகளே என்று சொல்லி கூப்பிடுகிறாரு. ஆமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை ஒரு குற்றத்தை செய்திருக்கிறீங்க, ஒரு பாவத்தை செய்திருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் உடனே அதை அறிக்கை செய்து அதை விட்டு விடுங்கள். ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது,
நாம் பாவத்தை அறிக்கை செய்தால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரிக்க தேவன் நீதியும் உண்மையும் உள்ளவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அர்த்தம் என்ன? என்னைக்கு நீங்க மனஸ்தாபப்பட்டு அதை வருந்தி ஆண்டவரே இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறீர்களோ அந்த நிமிடமே தேவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உங்களை கழுவி உங்களை சுத்திகரித்து விடுகிறார். அவர் அதுல உண்மை உள்ளவராக இருக்கிறார், நீதி உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த மனுஷன் நீங்க ஒருவேளை அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாவம், 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாவம் அல்லது முந்தானத்து செய்த பாவம் அதையெல்லாம் ஜெபத்துல அறிக்கை செய்து விட்டுட்டு இருப்பார்கள். ஆனால் பிசாசு மறுபடியும் வந்து அவர்களை மனசாட்சியில அவன் வாதிப்பான். அப்ப அந்த எபிரேயர் அதே வாசித்த அதே பகுதியில் 10வது அதிகாரத்தை பாருங்க. 20வது வசனம் வாசித்தோம். 22வது வசனம், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதுல சொல்றாரு துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம். ஆமென். என்னுடைய இருதயம், என்னுடைய மனசாட்சி எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி சுத்திகரித்து விட்டது. என்னுடைய மனசாட்சியை செத்த கிரியைகளால கழுவி சுத்திகரித்து விட்டது. என்னுடைய துர்மனசாட்சி எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து விட்டது. எந்த பாவத்தை குறித்த குற்றப்பழி உணர்வு என்னுடைய இருதயத்தில் இல்லை. ஆமென். அந்த பூரண நிச்சயம் அதை நீங்க விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அப்பதான் சாத்தானை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால சாட்சியின் வசனத்தினால அவனை துரத்த முடியும். அல்லேலூயா. அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் தேவனுடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் நீதிமானாய் இருக்கிறேன். சொல்லுங்க, நான் நீதிமானாய் இருக்கிறேன். நான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதியான இடத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. அப்பாலே போ சாத்தானே, நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ என்னை எந்த குற்றப்பழி உணர்வோட இருதயத்தில் தர முடியாது. நான் அந்த பயத்தை எதிர்த்து நிற்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் உன்னை கடிந்து நான் துரத்துகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த பயத்தை அல்லது பயத்தை கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை உங்களுடைய பழைய வாழ்க்கையை காட்டி சாத்தான் அந்த பயத்தை கொண்டு வரும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு தைரியத்தை உண்டு பண்ணுகிறது. எந்த தைரியம்? அந்த ரத்தம் எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறது என்கிற அந்த ஒரு தைரியம். அல்லேலூயா. இல்ல பிரதர், இன்னும் என்னுடைய மனசாட்சி வாதித்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா உங்கள் மனசாட்சியை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை பெரியதா இருக்கிறது. ஆமென். உங்களுடைய மனசாட்சி உங்களை வாதிக்க விடாமல் இருங்கள். உங்களுடைய மனசாட்சி உங்களை குற்றப்படுத்த விடாமல் இருங்கள். உங்கள் மனசாட்சியை காட்டிலும் தேவன் தம்முடைய வசனத்தில் சொல்லி இருக்கிறது தான் பெரியது. அவர் உங்களை கழுவி இருக்கிறேன், முற்றிலுமாய் கழுவி இருக்கிறேன் சொன்னா அவருடைய ரத்தத்தினால உங்களை கழுவி இருக்கிறார். கேள்வி, நான் அந்த பாவங்களை அறிக்கை செய்தனா? ஆமா, அறிக்கை செய்தேன் அப்படின்னு சொன்னா அவர் நீதி உள்ளவரா இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். உன் பாவங்களை கழுவி விட்டார். பிசாசுக்கு பயத்தை கொண்டு வந்து உன்னுடைய இருதயத்துல வைக்க நீ இடம் கொடுக்காதே, தடுத்து நிறுத்தியது. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. அந்த பயத்தை எதிர்த்து நில். ஆமென். நான் நீதிமான். ஆமென். நான் என்னுடைய தண்டனையை இயேசு அனுபவித்து விட்டார். அவருடைய நீதியை எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். எந்த ஆசீர்வாதத்திற்கும் நான் தகுதி உடையவனாக நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஆகையால் தான் 28வது அதிகாரம் நீதிமொழிகள் புஸ்தகத்துல முதல் வசனம் சொல்லுகிறது, ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போவான். அது இருக்கட்டும். ஆனால் நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பான். ஆமென். சொல்லுங்க, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பான். அவன் துர்ச்செய்தியை கேட்டு பயப்பட மாட்டான். கர்த்தரை நம்பி தைரியமாய் இருப்பான். அல்லேலூயா. அந்த நீதிமான் தான் நீங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. சிங்கத்தை போல நான் தைரியமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. பயமின்றி நெருங்க முடியாது. ஆமென். 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 நான் பயப்படாமல் கர்த்தர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். ஆமென். நீதிமான்
இலவசமாய் தேவ கிருபையினால இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால நான் நீதிமானாக இருக்கிறேன். தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நான் தகுதியுடையவனாய் இருக்கிறேன். சாத்தானே, நான் ஏதோ செய்ததுனால இந்த பயம் நிறைந்த சூழ்நிலையை நான் கொண்டு போக உன்னால முடியாது. என் தண்டனையை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை நாம் பார்த்து நாம் முடிக்கலாம். மூன்றாவது, இயேசு அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயுடைய வாழ்க்கையில அவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென். அந்த பெண் பெரிய அவருடைய சாட்சியெல்லாம் சொன்னாள் இல்லையா? அப்ப இயேசு அதெல்லாம் கேட்டுட்டு உன் விசுவாசம், மூன்றாவதாக உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இதை எவ்விரு நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆமென். இதை எவ்விரு இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்ததுனால, இந்த சம்பவத்தை எல்லாம் கேட்டதுனாலதான் எவ்விடத்துல நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லுகிறார். ஆமென். இல்லாவிட்டால் தேவன் சொல்ல முடியாது. உங்களால முடியாததை செய்ய முடிக்க தேவன் கேட்க மாட்டார். ஆமென். நமக்கு அநேக சம்பவங்களை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேக சத்தியங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு குஷ்டரோகிக்கு செய்திருக்கிறார் சொல்லி சொன்னால் எனக்கும் அவர் செய்வார். இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு செய்திருக்கிறார் சொன்னாக்கா என்னுடைய மகளுக்கும் அவர் செய்வார். எசேக்கியா ராஜாவுக்கு செய்திருக்கிறார் சொன்னாக்கா எனக்கும் அவர் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை பிளந்தார் சொன்னா எனக்கும் செய்வார். அல்லேலூயா. ஆனால் அந்த பெண்ணிடத்துல இயேசு சொன்னார், நீ உன்னுடைய விசுவாசத்தினாலே நீ ரட்சிக்கப்பட்டாய். அல்லேலூயா. உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென். அப்ப அந்த பெண்ணுடைய விசுவாசம் என்ன? அந்த கும்பல்ல இயேசுவை தொட்டது மாத்திரம் கிடையாது. மாறாக அந்த பெண் முதலா இயேசுவை கேள்விப்பட்டா இல்லையா? அவளுக்கு இப்போ அவளுக்கு பெரிய வீடு வேண்டாம். அவளுக்கு இப்ப பெரிய கார் இல்லாம நான் எப்படி வாழ்றதுங்கிற பயத்துல இல்ல. அவளுடைய பயம் என்ன? அவளுடைய பயம் அந்த வியாதியினால அவள் மரித்து போய் விடுவாள். அவளுடைய பணமெல்லாம் செலவாகி கொண்டிருக்கிற அந்த பயம். இப்ப அந்த பயத்தின் நடுவில் தான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். இப்ப இயேசுவை கேள்விப்பட்டதிலிருந்து இயேசுவை அவர் தொட்ட வரைக்கும் எத்தனை நாள் ஓடினது என்று சொல்லி தெரியாது. எல்லாம் ஒரே நாள்ல நடந்த சம்பவம் கிடையாது. இப்ப அவள் இயேசுவை கேள்விப்பட்ட அந்த நாளில் இருந்து அவள் ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாயிடுவேன், அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாயிடுவேன், அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாகி விடுவேன் என்று சொல்லி அந்த வசனத்தை பாருங்க, ரொம்ப அருமையா எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் 5வது அதிகாரத்துல. ஹல்லேலூயா. கர்த்தர் பயங்களுக்கு நீங்களாக்கி விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். 5வது அதிகாரம் 27வது வசனத்துல இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. ஆமென். அப்படி சொன்னா அவர் சொல்லிக்கொண்டே இருந்தாராம். ஏதோ இயேசுவை பற்றி நான் கேள்விப்பட்டேன், உடனே வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தேன், தொட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. இப்போ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இப்படியா அவள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். அல்லேலூயா. முதல் காரியத்தை பார்த்தோம், இயேசுவை பற்றும் அந்த விசுவாசம் எனக்குள்ள தைரியத்தை உண்டு பண்ணுகிறது. ஆமென். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறது அப்படிங்கிறதை நான் அறிந்து கொள்ளும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எனக்கு தைரியத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த ரத்தத்தினால, ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினால, சாட்சியின் வசனத்தினால சாத்தானை நான் ஜெயிக்கிறேன், அவனை துரத்துகிறேன், அவன் கொண்டு வரக்கூடிய அந்த பயத்தை நான் துரத்துகிறேன். மூன்றாவது, என்னுடைய பயத்தை துரத்தி அல்லது பயத்தை எதிர்த்து நின்று நான் விசுவாசத்தில் என்னை காத்துக்கொள்ளும்படிக்கு தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார்? எபிரேயர் 11வது அதிகாரம், மன்னிக்கணும், எபிரேயர் 10 நாம் வாசித்த அதே பகுதிக்கு வாங்க. எபிரேயர் 10வது அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசித்தோம், 23வது வசனத்தை நாம் வாசித்தோம் இல்லையா? இப்ப 23வது வசனம் சொல்லுகிறது, மூன்றாவது ஆயுதம் பயத்தை துரத்துவதற்கு விசுவாசம் உள்ளவனாய் இரு யாவீருன்னு சொன்னார் இல்லையா? அதை எப்படி செய்வதற்கு 23வது வசனம், அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமலும் உறுதியாகவும் இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தையும் சேர்த்து வாசித்திருந்தாலும் அது குறித்து உங்களுக்கு சொல்கிறேன். 13வது அதிகாரம், அங்கேயேதான் 13வது அதிகாரம் 5வது வசனம் பிற்பகுதி சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு
கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி சொல்லலாமே. ஆமென். சொல்லுங்க, சொல்லலாமே, சொல்லணும். அல்லேலூயா. என்ன சொல்கிறார்? விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறதுல உறுதியாய் இருக்கும் பொழுது அந்த தைரியம் எனக்குள்ளாக வந்து விடுகிறது. அல்லேலூயா. இயேசுவை பற்றுகிறதுனால எனக்கு தைரியம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எனக்கு தைரியம். இப்போ தேவனுடைய வாக்குத்தத்தம், என்னுடைய குறிப்பிட்ட பிரச்சனை எல்லாத்தையும் கிடையாது இல்லையா? எனக்கு இப்போ ஒரு வேலை முக்கியம் கிடையாது, அவனுடைய மகள் மரித்து கொண்டிருக்கிறா, அந்த பிரச்சனை. இப்போ உங்களுடைய பயமான சூழ்நிலை என்ன? அதற்குரிய தேவனுடைய வாக்கு தத்துவம் என்ன சொல்லியிருக்கிறது? அதை அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து அதை அறிந்து கொண்டீங்க இல்லையா? அதை குறித்து நீங்க ஜெபிக்க போன பொழுது சாத்தான் பாவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி குற்றப்பழியை உண்டு பண்ணா நீங்க அதையெல்லாம் துரத்துட்டீங்க. இப்போ அந்த இருதயத்துல விசுவாசம் உண்டானது, அந்த வசனத்தை, அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நான் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆமென். விசுவாசத்தை, நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடுவோம். ஏன் தெரியுமா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு. அந்த பெண்ணு சொன்னா, நான் போய் அந்த வஸ்திரத்தை தொட்டால் சுகமாயிடுவேன், தொட்டா சுகமாயிடுவேன், தொட்டா சுகமாயிடுவேன் என்று சொல்லிக்கொண்டு அதையெல்லாம் அவர் கற்பனை பண்ணி பார்த்திருப்பான். ஒரு நாள் இயேசு அவள் தெருவு பக்கமா வர மாதிரியும், இவள் போய் தொடுகிறது போலவும், தொட்டவனே அவருடைய சரீரமெல்லாம் சுகமாகி அவருடைய அந்தஸ்து, அவருடைய ஆஸ்தி, அவருடைய அழகு, அவருடைய எல்லாமே திரும்ப வந்து விட்டது போல எல்லாம் கற்பனை பண்ணி கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார். டெய்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அவள் சொல்லிக் கொண்டு இருந்த அந்த வார்த்தை மாம்சமாக மாறிவிட்டது. அல்லேலூயா. அவள் சென்று தொடக்கூடிய ரீதியில அது வந்து விட்டது. ஆமென். ஆமென். தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களுடைய பிள்ளையை குறித்து என்ன சொல்லுகிறது? ஆமென். அது இருதயத்துல நிரப்பி அதை நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க. அது உங்களுடைய வாழ்க்கை ஸ்டைலாகவே அது மாறிவிட வேண்டும். ஆமென். நீங்க பேசுகிற விதமாகவே அது மாறிவிட வேண்டும். ஆமென். அது நீங்க சொல்ல 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 நாள் ஒன்று வரும், அன்றைக்கு நீங்கள் சொன்ன அந்த காரியங்களை நீங்க கையால தொட்டு பார்க்கிற அளவுக்கு அது நிஜமானதாக அதை தேவனுடைய வல்லமை நிறைவேற்றி முடிக்கும். ஆமென். ஆமென். அது அறிக்கை பண்ண வேண்டும். ஆமென். ஆனால் இங்க என்ன நடந்தது? யபீருடைய சம்பவத்துல யபீருடைய வீட்டுக்கு போன பொழுது அங்க என்ன நடந்தது? எல்லாருமே ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். இயேசு சொல்றாரு, அந்த மகள் நித்திரையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்ல அவர்கள் எல்லாம் இயேசு குறித்து கிண்டல் பண்ணுகிறார்கள், நகைக்கிறார்கள். உலகம் நகைக்கும். நீங்க நம்புவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கும் பொழுது, நம்பிக்கையோடு தேவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களை பார்க்கிறவர்கள் எல்லாம் ஒப்பேறி வைக்கிற ஜனங்கள், இந்த ஒப்பேறி வைக்கிற ஜனங்கள், அவிசுவாசமா பேசுகிற ஜனங்கள், சந்தேகப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிற ஜனங்கள், நெகட்டிவாகவே பேசிக் கொண்டிருக்கிற ஜனங்கள், அபசுகுணமா சொல்றாங்களே அபசுகுணமாகவே பேசிக் கொண்டிருக்கிற ஜனங்கள் உங்களை பார்த்து நகைப்பார்கள் தான். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? நீ அங்க பாதத்துல உட்கார்ந்து வசனத்திலிருந்து விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட இல்லையா, ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட, பிள்ளையை குறித்து, கடன் பிரச்சனையை குறித்து, வியாதியை குறித்து, உன்னுடைய வீட்டை குறித்து காரியத்தை நீ பெற்றுக்கொண்ட இல்லையா, அதை நீ அறிக்கை செய்கிறதுல நீ உறுதியாயிரு. ஆமென். சோர்ந்து போகாமல் நீ உறுதியாயிரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்கும்? நீங்கள் அறிக்கை செய்தபடியே அந்த காரியத்தை கர்த்தர் அவர் நடத்தி தீருவார். ஆமென். ஹல்லேலூயா. 10வது அதிகாரத்துல எபிரேயர் 10ல நம்ம வாசித்தோம், அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதுல அசைவில்லாமலும் உறுதியாய் இருக்க கடுவும். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு. பாருங்க, அநேகர் ஊழியக்காரர்களிடத்துல போன் பண்ணி ஜெபிக்க பொழுது ஜெபிக்கணும். ஊழியக்காரர்கள் டெலிபோன் பண்ணி போன்ல ஜெபிக்கிறது ரொம்ப அவசியம். அது தேவன் அங்கீகரிக்கிறார். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை சுகமாக்குகிறது. சரி, ஆனா இதுவரைக்கும் பாருங்க, நான் கேள்விப்பட்டதில்லை எந்த ஒரு விசுவாசியும் போன் பண்ணி ஒரு ஊழியக்காரத்துல அல்லது எந்த ஒரு தேவனுடைய மனுஷர்களிடத்துல போன் பண்ணி அல்லது சக விசுவாசிக்கு போன் பண்ணி இந்த மாதிரிங்க நான் இப்படியா ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில போயின்னு இருக்கிறேன், இந்த பிரச்சனையினால என்னுடைய இருதயத்துல பயம் உண்டாகி இருக்கிறது, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, என்னுடைய பொருளாதாரத்தை குறித்து, அல்லது இப்போ இந்த கொள்ளை நோய் இதனால இவ்வளவு பொருளாதார நெருக்கடி உண்டாகிறது, இதெல்லாம் நான் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த பொருளாதாரத்தை குறித்து பயமா இருக்கிறது, எனக்கு ஒரு வலி இருக்கிறது, அந்த வலியை குறித்து எனக்கு பயமா இருக்கிறது.
இந்த பயத்தை குறித்து அல்லது இந்த வியாதியை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், அது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி யாருமே கேட்டது கிடையாது. ஜெபிச்சிங்க பிரதர், நாங்க ஜெபிச்சுக்கிறோம் பிரதர். நீங்க ஜெபிச்சிங்க பிரதர், நாங்க ஜெபிச்சுக்கிறோம் பிரதர். இதைத்தான் ஜனங்கள் சொல்லுகிறார்களே தவிர, நான் இப்படி கடன் பிரச்சனையில போய் கொண்டிருக்கிறேன், என்னுடைய இருதயத்தில் அந்த பயம் இருக்கிறது, வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது, எனக்கு நான் தேடி பார்த்தேன், என்னால ஒரு சில காரியங்களை நான் எடுத்தேன். நீங்க தேவனுடைய ஊழியக்காரர், அதை குறித்து தேவன் என்ன சொல்றார், எனக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொஞ்சம் எடுத்து எனக்கு சொல்றீங்களா? நான் அதை வைத்து நான் ஜெபித்து நான் விசுவாசத்தை பெற்றுக்கொள்வேன். ஆமென். அதை வைத்து நான் ஜெபித்து பயத்தை புறம்பு தள்ளுவேன். ஆமென். அதை வைத்து நான் ஜெபித்து நான் அறிக்கை செய்வேன். ஆமென். அதை வைத்து தேவனை முன்னிட்டு தேவனுடைய வார்த்தையை நான் புகழ்வேன். எனக்கு அதை கொஞ்சம் எடுத்து கொடுக்கிறீங்களா? யாரும் கேட்கறது இல்லை பாருங்க. கடன் பிரச்சனையா வந்து தலையை கொடுத்து ஜெபிங்க பிரதர், வியாதியா தலையை கொடுத்து ஜெபிக்கிறோம் பிரதர், அல்லது ஒரு இந்த பிசாசுடைய பயமா தலையை கொடுத்து ஜெபிக்கிறோம் பிரதர். ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், நம்ம வீட்டுல அடைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த சிலாக்கியம், ஹல்லேலூயா, அவரை பற்றும் அந்த விசுவாசம். ஆமென். உங்களுடைய தனிப்பட்ட பயம் என்ன, அதற்காக தேவனுடைய வசனத்துக்கு போங்க. ஆமென். தேவன் அதற்காக நேரத்தை கொடுத்திருக்கிறார். அதை எடுத்து பட்டியல் போட்டு எழுதுங்க. தேவன் என்ன சொல்லி இருக்கிறார், என்னுடைய கடனை குறித்து தேவன் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் சொல்லி இருக்கிறார், அவரு கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும் என்று சொல்லி இருக்கிறார். நீ கடன் கொடுக்க மாட்டாய், நீ கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுக்கிறவனாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். வானத்தின் பலகணிகளை திறந்து நீ இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்னுடைய ஆசீர்வாதங்களால் உன்னை வருஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த வசனங்களை நான் எடுத்து எழுதி அதை நான் வாசித்து அதை நான் படித்து நான் விசுவாசத்தை அதிலிருந்து நான் பெற்றுக்கொள்வேன். ஆமென். நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை எல்லாம் தம்முடைய சரீரத்தில் சுமந்து தீர்த்து விட்டார். அவருடைய தழும்புகளால நான் சுகமாய் இருக்கிறேன், நான் சுகமாய் இருக்கிறேன். அந்த வசனம் எங்க இருக்கிறது பிரதர்? அந்த வசனத்தை கொஞ்சம் சொல்றீங்களா? 1 பேதுரு 2:24. சரி, நான் அதை எழுதி கொள்கிறேன். அதை நான் திருப்பி இப்படி போட்டு அப்படி போட்டு நான் பல விதங்கள்ல அதை நான் சொல்லி பார்க்கிறேன். அது மூலமா எனக்குள்ள விசுவாசம் உண்டாகும். பயம் புறம்பு தள்ளுகிறது மாத்திரமல்ல, விசுவாசம் எனக்குள்ளாக உண்டாகிவிடும். என்னுடைய அப்பத்தியம் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு நான் விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிறாரு. எங்க அந்த வசனம் இருக்குது? சரி, அந்த வசனத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். நான் அதை வைத்து நான் ஜெபிக்கிறேன். பிசாசு அந்த பாவம், நீ அப்படியா இப்படியான்னு சொல்லும் பொழுது ஆட்டுக்குட்டியனுடைய ரத்தத்தினால நான் அவனை துரத்தி விடுகிறேன், அதை நான் அறிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்திலே உட்காருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகள் எல்லாமே கர்த்தரால போதிக்கப்பட்டு இருப்பார்கள். ஆமென். அவர்களின் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவே அவர்களுக்கு ஞானமாய் இருப்பார். ஆமென். படிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, வாழ்க்கைக்கு தேவையான ஞானமாய் அவர் இருப்பார். அவரே அவர்களுக்கு கிருபையை அளிப்பார், வளர்ச்சியை கொடுப்பார். வசனம் சொல்லுகிறது, அதுக்கு போய் அங்கு போய் இயேசுவை பிடித்திருக்கிறோமா? இன்றையிலிருந்து நாம் அவரை நாம் பிடிப்போம். அவரை பற்றும் அந்த விசுவாசம். அல்லேலூயா. உன்னுடைய அரண்மனையில சமாதானமும் உன்னுடைய அலங்கத்திற்குள்ளாக சந்தோஷமும் இருக்கும் என்று சொல்லி என்னுடைய குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்கிறார், என்னுடைய வீட்டை பற்றி சொல்லியிருக்கிறார், என்னுடைய சமாதானத்தை உன்னுடைய இருதயத்தில் நான் வைக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அந்த வசனத்தை நான் போவேன், அந்த வசனத்துக்கு நான் போவேன். அதை நான் விசுவாசத்தை அந்த வசனத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்வேன். ஆமென், ஆமென். தடைகளை மேற்கொண்டு அதை நான் அறிக்கை இடத்துல இயேசு இப்படியாய் யபீருடைய பயங்களுக்கு எல்லாம் அவன் மேற்கொள்ளும்படிக்கு அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி அவனுடைய வீட்டுக்கு சென்று அந்த மரித்து போன பெண்ணை கையை பிடித்து, பெண்ணே, சிறு பெண்ணே, நீ எழுந்துரு அப்படின்னு சொன்னாராம். அந்த பெண் உடனே எழுந்து உட்கார்ந்து விட்டாலாம். என்ன அர்த்தம்? நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வல்லமை விளங்கும். அவருடைய வல்லமைக்கு முன்பாக மரித்தவர்களை எழுப்புவது கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தூங்குகிற ஒருவரை எழுப்புவதை காட்டிலும் சுலபம். தூங்குகிறவங்களை ஒரு சில சமயத்தில் எழுப்ப முடியறதில்லை. ஆனா இயேசு அந்த பெண்ணுடைய கையை பிடித்து, சிறு பெண்ணே எழுந்திரு, தலிதா குமி அப்படின்னு சொன்னாராம். சிறு பெண்ணே எழுந்திரு அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த பெண்ணு இன்னும் தூக்கத்திலிருந்து எழுந்த மாதிரி எழுந்து உட்கார்ந்தாலாம். என்ன அர்த்தம்? மரித்து போயிருக்கிற உங்களுடைய சூழ்நிலைகள், ஆமென், காய்ந்து போன உங்களுடைய சூழ்நிலைகள், நம்பிக்கையே அற்ற அந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி,
கர்த்தர் அவருடைய வல்லமை சும்மா சாதாரணமா தூங்கி கொண்டு இருக்கிறவர்களை எழுப்புவதை காட்டிலும் சுலபம் மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிறது. ஆமென். உன்னுடைய சூழ்நிலையை, உன்னுடைய குடும்ப காரியத்தை உயிர்ப்பிக்கிறது கர்த்தருக்கு சுலபம். ஆமென். உன்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டுக் கொள்வதற்கு தேவனுக்கு சுலபம். அல்லேலூயா. உன்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி அவர் உங்களை ரட்சிக்கிறதற்கு சுலபம். ஆமென். நீ அந்த பயத்தை ஜெயம் கொண்டு விசுவாசிக்கும் பொழுது, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, உம்மை பற்றும் விசுவாசத்துல நான் உம்மை விசுவாசிக்கிறேன், உம்முடைய ரத்தத்தினால நான் உம்மை விசுவாசிக்கிறேன், வார்த்தையை அறிக்கை பண்ணுகிறது மூலியமா விசுவாசத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி உறுதியாய் பற்றிக் கொள்வோம். ஜெயம் நம்முடையது. ஆமென். தோல்வி சாத்தானுடையது. அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி, நன்றி, நன்றி.